அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. ஒரு சில கேள்விகள் வந்திருக்குது, நம்முடைய தலைப்புக்கு உட்பட்ட சில கேள்விகள். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மற்ற நேரடியாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்கலாம். ஒரு கேள்வி: எனது மகள் வயது 4.5. அவர் சரியான குழப்படி. சில சந்தர்ப்பங்களில் என்னால் கட்டுப்படுத்த முடியாது போய்விடுகிறது. அவரை எவ்வாறு ஹேண்டில் பண்ணுவது, எவ்வாறு அவரை கையாளுவது? ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பிள்ளைகளில் இன்டெலிஜென்ட் ஐக்யூ கூடின பிள்ளைகள், ரொம்ப கூடின பிள்ளைகளும் அப்நார்மல், குறைஞ்சதும் அப்நார்மல் தான். ரைட்டா? நடுநிலையானதான் இது. ரொம்ப கூட இருக்கிறதையும் அப்நார்மல் என்ன சொல்கிறேன். சைக்காலஜிக்கலை ரொம்ப சாக்கிர நாய்க்கிறெல்லாம் அப்நார்மல் என்ன சொல்லணும். ஏன்னா சாத்தியம் இல்லாத அளவுக்கு அப்படியே பேசிட்டு போகிறார், நம்பரோட பக்கங்களோட என்னத்தை எடுத்தாலும் அப்படியே சொல்லிட்டு போகிறார். அதுவும் அப்நார்மல் தான். அறவே இல்லாதாலும் அப்நார்மல் தான். இன்டெலிஜென்ட் கூடின பிள்ளை குழப்படி கூட தான் இருக்கும். இன்டெலிஜென்ட் கூடின பிள்ளை குழப்படி கூடின பிள்ளையாத்தான் இருக்கும். இது சம்பந்தமாக நிறைய பிள்ளைகளை கொண்டு வந்து சிட்டியான குழப்படி கண்ட்ரோல் பண்ண இயலான்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. அப்போ எங்களோட லெக்சர் மாரா சில டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, சைக்காட்டிஸ்ட் டாக்டர்ஸ். அவங்கள்ட்ட நான் இது சம்பந்தமாக, சார் இதுக்கு என்ன செய்யலாம்? அவர் சொன்னார், எந்த பிள்ளை ஒன்று இப்படி இருந்தால் நான் டேப்லெட் கொடுக்க மாட்டேன். ஏண்டா இப்படி இந்த குழப்படி கூடின பிள்ளைகளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில டேப்லெட்டுகள் இருக்குது. உதாரணமாக ரிஸ்னியா என்ற ஒரு டேப்லெட் ஒன்று இருக்குது. பொதுவாக 2 மில்லி கொடுப்பாங்க. அது 7 மணி வரை கொடுக்காம இருக்கிறது நல்ல. அதை கொடுத்தா அந்த பிள்ளை அப்படியே சோர்வாக்குது. இன்டெலிஜென்ட் கூடின பிள்ளை கடும் குழப்படியாக தான் நிற்கும். உதாரணத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், அதில் இறங்கிட்டு வர மாட்டான். அந்த கையை பிடிச்சிட்டு வருவோமே, அதில் தான் சறுக்கிட்டு கர்றன்னு வந்து இறங்குவான். அவனை மேலே தான் தேடணும், எங்கடா இருக்காது அப்படின்ட்டு. அப்படி கொஞ்சம் ஒரு குழப்படியாக தான் இருக்கும். அதே நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த பிள்ளைய அப்படியே விட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் தாய் தகப்பனு கஷ்டமாக்கும். அது கொஞ்சம் காலத்துக்கு தான். ஒரு 10-12 வயசை தாண்டிக்கிட்டு வரக்குள்ள அந்த பிள்ளை தானாக ஒரு நல்ல ஒரு இதுக்குள்ள வரும். அந்த இன்டெலிஜென்ட் அந்த குழப்படி கூடின நேரத்தில் நாம விட்டுறக்கூடாது. நிறைய பேர் விடக்கூடிய தவறு என்னன்னு சொன்னால், தோல்வியை தாங்கக்கூடிய மனநிலையை பிள்ளைகளுக்கிட்ட நீங்க வளர்க்கறது இல்லை. இன்டெலிஜென்ட் கூடுதன பிள்ளை என்ன செய்யமாட்டா, 99 மார்க்ஸ் எடுத்ததுக்கு கவலைப்படுவான். ஒரு மார்க்ஸை விட்டுட்டேன்மா அப்படியா. இங்க 45 மார்க்ஸ் எடுத்தவன் கணக்கு இல்லாம இருப்பான். வளர்ந்துட்டான். அவனுக்கு 45 எடுத்தது பெரிய விஷயம். மலையில மாடத்தின ஏஜென்ட் அவனுக்கு சந்தோஷம். வா, நினைக்கவும் இல்லம்மா 45 கிடைச்சிட்டேன். அவன் பிரச்சனை அது. இந்த 99 எடுத்தவன் தாங்க இல்லாம இருப்பான். அவனுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்காம மட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கும். இன்டெலிஜென்ட் ஆனவனுக்கு அதான் பேரண்ட்ஸ் அதையும் மெயின்டைன் பண்றாங்க. நீ விட்டுட்டேடா அப்படின்ட்டு. 95 மார்க்ஸ் எடுத்தவனுக்கு ஏச்சுலும் 5 திண்டுட்டேடா அப்படின்ட்டு. நாங்க என்னடா தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை வளர்க்கிறோம். இல்லை, நம்ம எல்லாரும் தோல்வியை வெறுக்கிறோம். தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தோல்வி. இந்த உலகத்துல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை 2 கேட்டகரிக்குள்ளதான் நம்ம எடுக்கணும். ஒன்று அல்லாஹ்வுடைய நிஅமத் உண்டு, அது சந்தோஷமான விஷயங்கள். இன்னொன்று அல்லாஹ்வுடைய சோதனை என்று தான் எடுக்கணும். தோல்வி என்று இருக்காதீங்க. தோல்விங்கிறது சரியான இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். தோல்வி இல்லையே நம்ம வாழ்க்கையை படிக்க முடியாது. இடறி விழுந்தவன் தான் தாண்டிக்கிட்டு போவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரு பொந்துல 2 தடவை தீண்டப்பட மாட்டான். அப்போ ஒரு தடவை தீண்டப்படுவான்னு சொல்றாங்க. ஒரு தடவை நம்ம தீண்டப்படும். ஒருத்தர் நம்மளுக்கு ஆட்டையை போட்டுட்டு போவான், சிங்கள தேங்காய் ஒன்று போடுவான். சிங்கள தேங்காய்னா பொல்லு போடுவான் ஒரு நாளைக்கு. 2வது தடவை பொல்லு போறதுக்கு நாம விடக்கூடாது. 2வது தடவை அதுல இருந்து நம்ம ஒரு பாடம் படிக்கணும். என்ன ஒரு பாடம் படிக்கணும். திரும்ப திரும்ப ஏமாத்தப்படுறோம்னா அதுக்கு பேரு வெகுளி. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தடவை நமக்கு பிரச்சனை வரும். எனவே தோல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். நாம
இயல்பாக சில ஏமாற்றங்களுக்குள்ளாலாம். பெற்றோரால நாம புறக்கணிக்கப்படலாம், குடும்பத்தால நாம தள்ளி வைக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், ஏசப்படலாம், அடிக்கப்படலாம், அடக்கப்படலாம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நினைச்சுக்கோங்க. நம்மட ஆசைய, உதாரணத்துக்கு ஒருத்தர் என்கிட்ட சொல்லி அழுதார், எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்க வாப்பா என்ற தலையை தடவி இல்ல அசரத். அவர் இப்ப ஒரு பெரிய பிரின்சிபல் அறிகிறார். எனக்கு புத்தி தெரிய எங்க வாப்பா என்ன தலையை தடவி இல்ல, ஒரு குடி சோறு ஊட்டி விட்டது இல்ல, மகன் என்று அன்பா கூப்பிட்டு இல்ல என்று அழுகுறார். நான் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு புத்தி தெரிஞ்ச உங்களோட பிள்ளைய நீங்க ஏசிரிக்க மாட்டேங்கல என்றான். ஓ மசரதன்றார், நீங்க நல்ல தகப்பன் ஆகிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு காரணமாயிடுச்சு. நம்மளை ஏமாத்திட்டான் என்று சொல்றதை விட நாம் அவனை நல்லா நம்பிட்டோம் என்று சொல்றதான் உண்மை. சில விஷயங்களை நாங்க ஒரு வரப்பிரசாதமா எடுத்துக்கொள்ளணும். நமக்கு ஏற்பட்ட தாக்கங்கள், இழப்புகள், தோல்விகள் எல்லாம் நம்மளுக்கு அடுத்த வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு பொக்கிஷம் என்றுதான் நினைக்கணும். இது சேலஞ்ச், இது நமக்கு இது ஒரு பாடம். இனிமேல் நான் நல்ல தயாரிப்பேன். எனக்கு இப்படி ஒரு அநியாயம் செஞ்சதால நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். விழுந்தவனுக்கு தான் வலி தெரியும். எனவே நமக்கு வலியை காட்டினதுதான் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி. பிள்ளைகளுக்கு தோல்வியை தாங்கக்கூடிய மனநிலையை உருவாக்குங்க. சின்ன வயசுல இருந்தே எக்ஸாம்ல சில மார்க்ஸ்கள் குறைய வந்தாலும் அந்த பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. நமக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசி பேசி பழகி போச்சு. அவங்களுக்கு தான் வாழ்க்கை ரொம்ப பாரமாகும். 95 மார்க்ஸை பார்த்துட்டு 5 நெகட்டிவ், 5 கிடைக்கலையேன்னு கவலைப்படுறதை விட 95 கிடைச்சிட்டேன்னு சந்தோஷப்படணும். நான் ஒரு டயர் கடைக்கு காத்தடிக்க போயிருந்தேன். தயவு செய்து காற்று அடிப்பதற்கு கட்டணம் செலுத்தவும் போட்டு இருந்துச்சு. நான் கிட்ட ஏன் இப்படி எழுதின, மனசு பாதிக்கப்படுது. இதால எல்லாருமா காசு தராம போவான், எல்லாரும் காசு தராம போக மாட்டானே. காசு தந்துட்டு போறவனுக்கு இதை வாய்ச்ச உடனே நிப்பாட்டையே மனசு வராது. இல்ல சார், நிறைய பேர் வராங்க, அதை இப்படி எழுதாது, பாசிட்டிவா எழுது. இது நெகட்டிவ். நான் சொன்ன பாசிட்டிவா எழுது. எப்படி அசரத்தை எழுதணும்? கொண்டா மாட்டே. இலவசமாக காற்று கிடைப்பது கடற்கரையில் மட்டும். எழுதிட்டு போ. எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கை வழங்கலன்னு வைங்க, அவருக்கு வலது கை இயலாது என்று சொல்றதை விட இடது கை நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லி பாருங்களேன். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 கண்ணும் தெரியாது, வீட்டுல தொலைட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டபோது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நெகட்டிவா சொல்லி கேட்டபோது நபி பாசிட்டிவா சொல்லி காட்டுறாங்க. பாங்கு சத்தம் காதுல விழுதான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க. அழகா காது கேக்குது உனக்கு, கண்ணு தெரியலன்றவருக்கு காது கேக்குதுங்கிற ஒரு பாசிட்டிவை சொல்லி கைட்டையாவது கட்டி வச்சு பிடிச்சுக்கிட்டே வந்து சேரங்கிறாங்க. நாம இல்லாத பார்க்க கூடாது, கஷ்டத்தை பார்க்க கூடாது, அதுல உள்ள ஒரு நிறைய பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எப்பவுமே தோல்விகளை சொல்லி சொல்லி திட்டாம அவன் எடுத்த நல்ல ரிசல்ட்ஸ, நல்ல வெற்றிய, நல்ல மார்க்ஸ சொல்லுங்க. தாத்தாவும் தம்பியும் விளையாடுவாங்க, தம்பி தோத்துருவான், அம்மா தாத்தா ஜெயிச்சுட்டாடா, உங்க தாத்தாடான்னு சொல்லுங்க. அப்பதான் பின்னுக்கு நல்லா இருப்பான். இந்த கௌரவம் வளர்ந்து, வசதி வளர்ந்து, நல்ல படிப்பு வளர்ந்து பெரிய பெரிய குடும்பத்தில் உள்ளவங்கள் தான் ஏ லெவல் ரிசல்ட்ஸோ ஓ லெவல் ரிசல்ட்ஸோ வந்ததுக்கு பிறகு சூசைட் பண்ற. காரணம், அந்த பிள்ளைகளுக்கு அதை தாங்குற மனசக்தியை நாங்க கொடுத்து வளர்க்கல. சின்னத்துல இருந்த எல்லாத்துலயும் ஃபெஸ்ட் என்ற பிள்ளை ஃபெஸ்ட் ஓ லெவல்ல ஃபெயில் அவுட். எப்படி ஃபெயில்? போன வருஷம் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து 3 பிள்ளைகள் சூசைட் பண்ணாங்க. அதுல 1 முஸ்லிம் பிள்ளைகள். அந்த 3 பேரும் எடுத்த மார்க்ஸ் என்ன மார்க்ஸ் தெரியுமா? பிக்கு கீழே ஒன்றும் எடுக்கல, பியும் ஏயும் எடுத்த பிள்ளைகள் தான் சூசைட் பண்ண. 1 பி வந்துட்டு ஏ வரலையேன்னு சூசைட் பண்ணுது. டபிள்யூ வந்ததெல்லாம் சும்மா இருக்குது. அதாவது அந்த தோல்வி மனநிலை, தோல்வி மனப்பான்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை வளருங்க. எல்லாத்துலயும் முடிஞ்சதுக்கு பிறகு நடந்ததை கதைச்சு வேலை இல்லை, முடிஞ்சதுதான். அது வரைக்கும் உற்சாகப்படுத்துங்க. முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கிறத பெரிகுட் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ், அவ்வளவு போதுமான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், இது போதும். அல்லாஹ் போதுமானவன். இதுல இருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் என்று பிள்ளைகளை தூக்கி விடுங்க. அந்த பிள்ளைகள் நல்லா வரும். ஏன்னா இன்டெலிஜென்ட் உள்ள பிள்ளைகள் கொஞ்சம் இதாத்தான். ஆனா ஒன்று இருக்குது, மேனியாங்கிற மனநோய். அது நீங்க டாக்டர்கிட்டயோ கவுன்சிலர்கிட்டயோ கொண்டு போனா தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க. சில கட்டும் துண்டாக்களுக்கு அது அப்நார்மல் தான்.
அது மேனியாங்கிற நோயாக இருக்கும், அல்லது மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கிட்டையும் அந்த துண்டா வரும். அதுக்கு டேப்லெட் கொடுக்கணும், அதுக்கு கவுன்சிலிங் செய்யணும், அதுக்கு உங்களுக்கு சில தெரப்பிகள் தருவாங்க, எப்படி இந்த பிள்ளைய ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த பிள்ளைய கொண்டு போகணும் அது சொல்லுவாங்க. அப்ப அதை அந்த பிள்ளைய கொண்டு போய் நீங்க காட்டுங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோ ஒரு கவுன்சிலரோ என்ன செய்வாங்க, உங்களுக்கு வழிமுறை சொல்லுவாங்க.